லாஸ்ட்டாக பொண்ணு மாப்பிள்ளை விருந்துக்கு சிக்கன் பிரியாணி போட்டிருந்தேங்க. அதோட வீடியோ அதாவது சிக்கன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா தலை, பெரிய வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் உள்ளே சேர்த்துட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி தயிர், ஒரு 1/2 லெமனு, ஒரு கரண்டி ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பிரியாணி மசாலாக்கு பார்த்தீங்கன்னா 4-5 பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் மட்டும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேங்க. அப்புறம் எப்பவும் போல் பிரியாணி தாளிக்கிறதா பெரிய வெங்காயம், தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துட்டு அது கூடவே பிரியாணி மசாலாவும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கிறேங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா தலை போட்டு தம் போட்டுக்கலாங்க. தம் போடுறப்ப மட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.